Hi everyone, this is Arul from Joes IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜியாகிரபி சப்ஜெக்டை இன்னும் ஈஸியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரில் எந்த ஆர்டரில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி ஜோஸ் மேப் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாப் டு பாட்டம் ஜியாகிரபி சப்ஜெக்டை டாப் டு பாட்டம் வந்து ஃபுல்லாகவே மேப் வைஸாக எப்படி ஞாபகம் வைக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம தியரியாக படிக்கிறதுக்கும் மேப் இமேஜாக படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இமேஜாக படிக்கும் போது ஈஸியாக வந்து நமக்கு என்ன ஆகும், மைண்டில் ஈஸியாக ஸ்டோர் ஆகும். அந்த ஃபார்மெட்டில் ஃபுல்லாகவே வந்து ஜியாகிரபியை டாப் டு பாட்டம் இந்தியன் ஜியாகிரபியாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஜியாகிரபியாக இருக்கட்டும், ஓவரால் சேர்த்து வந்து டாப் டு பாட்டம் வந்து என்னது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேப்பில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஆர்டரில் ஜோஸ் மேப் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு போயிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஜியாகிரபி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் கிடைக்கும். ஓகே, வாங்க மேப்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோஸ் மேப் ஸ்டடி நம்பர் 17 வந்து பார்க்க போகிறோம். ஜோஸ் மேப் ஸ்டடி நம்பர் 17 இயற்கை அமைப்புகளில் பாலைவனம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்தியாவோட இயற்கை அமைப்புகளை 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. என்னது? வடக்கு இமயமலை, வடபெரும் சமவெளி, தீபகற்ப பீடபூமி, கடற்கரை சமவெளி. இப்போ 5வது என்ன பார்க்க போகிறோம், இந்திய பாலைவனம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்திய பாலைவனம்ல ஒரு 3 பாயிண்ட் ஜென்ரலான பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். உலகின் மிகப்பெரிய பாலைவனம் அப்படிங்கிறது அண்டார்டிக் துருவ பாலைவனம். உலகின் மிகப்பெரிய பாலைவனம் அண்டார்டிக் துருவ பாலைவனம். உலகின் 2வது மிகப்பெரிய பாலைவனம் ஆர்டிக் பாலைவனம். 2வது மிகப்பெரிய பாலைவனம் ஆர்டிக் பாலைவனம். உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது? அண்டார்டிக் துருவ பாலைவனம். அதுக்கடுத்து 2வது பெரிய பாலைவனம் ஆர்டிக் பாலைவனம். அதுக்கடுத்து உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் அப்படிங்கிறது சஹாரா பாலைவனம். எங்க இருக்கு? வட ஆப்பிரிக்கா. உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் சஹாரா பாலைவனம் வட ஆப்பிரிக்கால இருக்கு. ஓகே, இந்தியாவில் பாலைவனம் அப்படிங்கிறது தார் பாலைவனம் 17வது பெரிய பாலைவனம் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய இந்திய பாலைவனம் அல்லது கிரேட் இந்திய பாலைவனம் சொல்லுவாங்க. பெரிய இந்திய பாலைவனம் அல்லது கிரேட் இந்திய பாலைவனம் சொல்லுவாங்க. ஓகே, இந்தியாவோட பெரிய பாலைவனம் இது தார் பாலைவனம். இந்தியாவோட பாலைவனம் இப்போ தார் பாலைவனம் 17வது உலகில் 17வது பெரிய பாலைவனம். இது என்ன சொல்லுவாங்க? பெரிய இந்திய பாலைவனம் அல்லது தார் பாலைவனம், கிரேட் இந்திய பாலைவனம் சொல்லுவாங்க. எதுக்காக இந்த பகுதி பாலைவனமாக இருக்கு? நார்மலா இங்க என்ன மலைத்தொடர் இருக்கு? ஆரவழி மலைத்தொடர் இருக்கு. கரெக்டா? இங்க இருந்து வர்ற தென்மேற்கு பருவக்காற்று என்ன பண்ணும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இணையா வந்து இங்க ஆரவழி மலைத்தொடர் இருக்கிறதுனால இதை கிராஸ் பண்ணி இங்க போக முடியாம இதுக்கு பேரலா வந்து இங்க அதிக மழைப்பொழிவு தருது. இந்த பகுதி மழைப்பொழிவு இல்லாததுனால அது பாலைவன பகுதியாக காணப்படுது. ஓகேவா? இங்க பாலைவனம் எதுக்காக காணப்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, கொஞ்சம் சொல்லலாமா? இந்த இந்திய பாலைவனத்தில் இயற்கை அமைப்புகளில் இந்திய பாலைவனத்தில் என்ன பார்த்தோம்? 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தோம். உலகின் மிகப்பெரிய பாலைவனம் அண்டார்டிக் துருவ பாலைவனம். 2வது பெருசு ஆர்டிக் பாலைவனம். மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் சஹாரா பாலைவனம் வட ஆப்பிரிக்காவில் இருக்கு. இந்தியாவோட பாலைவனம் அப்படிங்கிறது தார் பாலைவனம் 17வது பெரிய பாலைவனம் சொல்லுவாங்க. ராஜஸ்தான் பகுதி அந்த நெருக்கி இருக்கும். எதனால அங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே ஆரவழி மலைத்தொடர் இருக்கிறதுனால அங்கே மலை தென்மேற்கு பருவக்காற்று அந்த பகுதி போக முடியாதனால இதுக்கு இணையாக போகிறதுனால இங்கே மழைப்பொழிவு இல்லாத இருக்கு. அந்த ராஜஸ்தானில் உள்ள எந்த பகுதி இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவு தருது? ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் அப்படிங்கிற பகுதி இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவை தர பகுதி. இந்தியாவில் இப்போ அதிகமான மழைப்பொழிவை தரது எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இந்த தார் பாலைவனம் உலகில் எத்தனாவது பெரிய பாலைவனம்? 17வது பெரிய பாலைவனம். அது என்ன சொல்லுவாங்க? பெரிய இந்திய பாலைவனம் அல்லது கிரேட் இந்திய பாலைவனம் சொல்லுவாங்க. ஓகே, கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இனிமேட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ.